நாமலுக்கு ஆதரவானவர்களின் திடீர் முடிவு பலமடையும் ரணில் தரப்பு. அறகலைய போராட்டத்தின் பின்னணியில் ரணிலுக்கும் தொடர்பு, நாமல் பகிரங்கம். ஐநாவின் அதிரடி அறிக்கை, தென்னிலங்கை ஆவேசம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்கவிற்கு தான் ஆதரவளிக்க உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த தெரிவித்துள்ளார். பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் இன்று காலை கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தனது தீர்மானத்தை அறிவித்துள்ளார். இதேவேளை அசோக பிரியந்த பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்ஷவுக்கு வாக்களிக்க முன்னர் தீர்மானித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது மிகுந்த ஆரவாரம் வரவேற்றவர்களே தற்போது ரணிலுக்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் தங்கள் பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் கட்சி தாவும் நடவடிக்கைகளும் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் இந்த வாரம் கட்சி தாவல்கள் மற்றும் அது தொடர்பான அறிவிப்புகள் அதிகமாக இருக்கும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விற்கு ஆதரவு வழங்கி அவரோடு இணைந்து கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த வாரம் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பெருமளவிலான அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் என்பன ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன முன்னர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அறகலைய போராட்டத்தை தீர்மானித்தவர்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ஒருவர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறைமை மாற்றத்தை கோரி போராடிய இளைஞர்கள் இன்னும் வீதிகளிலேயே இருக்கின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட நாமல் அறகலையவில் ஈடுபட்ட ஒரு பிரிவினர் ரணில் விக்ரமசிங்கவுடன் தொடர்புபட்டிருக்கின்றார்கள். அவரது செயற்பாடுகளை பார்க்கும்போது அவரும் அறகலைய போராட்டத்தின் சூத்திரதாரிகளில் ஒருவர் என நிரூபணமாகின்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்காக செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டமிடல்கள் எம்மிடம் உள்ளன என நாமல் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டிலே அநியாயம் செய்கின்ற கொடூரமாக செயல்படுகின்ற ஜனசாக்களை எரிப்பதற்கு உத்தரவிட்ட கூட்டம் இன்று ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோர்த்துள்ளனர் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். மன்னார் முசலியில் நேற்று மாலை இடம்பெற்ற விளையாட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் எமக்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லை. அவரை பொறுத்தவரையில் எங்களிடத்தில் நல்லெண்ணமே இருக்கின்றது. ஆனால் அவருடன் சேர்ந்து இருக்கின்ற கூட்டம் இந்த நாட்டிலே அநியாயத்தை செய்கின்ற கொடூரமாக செயல்படுகின்ற ஜனசாக்களை எரிப்பதற்கு உத்தரவிட்ட அந்த ஜனாதிபதியுடன் கைகோர்த்து உள்ளவர்கள் இன்று யாருடன் இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இதனாலேயே நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதிதீவிர சிங்கள வாக்குகளை பெற்றுக்கொள்வதே நாமல் ராஜபக்ஷவின் நோக்கம் என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றும் எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள தேர்தல் குறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில், எமது அடிப்படை நிலைப்பாடு வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு ஆகும். 3 பிரதான வேட்பாளர்களுடனும் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் பேசிய விடயங்களையும் கூட்டத்தில் தெரியப்படுத்தினோம். சில முன்னேற்றகரமான கருத்துக்களை அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அவர்களது தேர்தல் அறிக்கை வெளிவந்த பின்னரே எமது இறுதி முடிவு எடுக்கப்படும். இதேவேளை நாமல் ராஜபக்ஷ என்னுடைய வீட்டிற்கு வந்து சந்தித்திருந்தார். அவர்களிடம் உள்ள விடயங்களை தெரியப்படுத்தினார். அது அதிதீவிர சிங்கள வாக்குகளை பெற்றுக்கொள்வதை நோக்கமாக கொண்டிருந்தது. அதற்கான வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடியிருந்தோம். தற்போது தெற்கில் சிங்கள பௌத்த பேரினவாதம் தலை தூக்காமல் உள்ளது. அது தொடர்பில் கலந்துரையாடினோம் தமிழரசு கட்சி என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்பட உள்ள புதிய கூட்டணியின் தலைவர் பதவியை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புதிய கூட்டணியை உருவாக்குவது தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் இன்று காலை நடைபெற்ற போது கூட்டணியின் நிர்வாகிகள், நிர்வாக சபை மற்றும் பிற கட்சிகளின் நிர்வாகிகளை ஈடுபடுத்துவது குறித்து நீண்ட விவாதம் நடந்துள்ளது. எதிர்வரும் தேர்தலில் இந்த புதிய கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதியை ஆதரிக்கும் மக்கள் கட்சியின் மூத்த பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க வரும் பொதுமக்கள் முன்னணியின் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளுக்கும் இந்த புதிய கூட்டணி திறக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற குழுவின் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சுயாதீனமான நீதித்துறை விசாரணை குழு ஒன்றை அமைப்பதாக பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ கர்தினால் மெல்கம் ரஞ்சித்திடம் உறுதியளித்துள்ளார். கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தை நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் மேற்கண்ட உறுதிமொழியை அளித்துள்ளார். பொருளையில் உள்ள பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களை விசாரிக்க ஒரு சுயாதீன ஆணைக்குழுவின் அவசியத்தை பேராயர் வலியுறுத்தினார். 2019 ஆண்டு நடத்தப்பட்ட ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலால் சுமார் 270 பேர் உயிரிழந்ததுடன் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை மீட்டவருக்கு இன்றல்ல முன்பிருந்தே ஆதரவு வழங்கியுள்ளேன் எனவும் தமிழ் வேட்பாளர் குறித்து மக்கள் அலட்டிக் கொள்ளவும் இல்லை எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் 40 பேர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட விண்ணப்பித்திருந்தனர். அவர்களில் 39 பேர் போட்டியிடுகின்றனர். தேர்தல் சுமூகமாக போகும் என்று நம்புகின்றேன். கிழக்கில் சாணக்கியனுக்கு 60 கோடி ஜனாதிபதியால் வழங்கப்பட்டதாகவும் மேலும் சில மக்கள் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி நிதி வழங்கியதாக கூறப்படுவதுடன் பல்வேறு விமர்சனங்கள் தெரிவிக்கப்படுகின்றன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்பட உள்ள புதிய கூட்டணியின் தலைவர் பதவியை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புதிய கூட்டணியை உருவாக்குவது தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் இன்று காலை கொழும்பின் டெம்பிள் ஹவுஸில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் நடைபெற்றுள்ளது. புதிய கூட்டணியின் நிர்வாகிகள், நிர்வாக சபை மற்றும் பிற கட்சிகளின் நிர்வாகிகளை ஈடுபடுத்துவது குறித்து நீண்ட பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் தேர்தலில் இந்த புதிய கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதியை ஆதரிக்கும் மக்கள் கட்சியின் மூத்த பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க வரும் பொதுமக்கள் முன்னணியின் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளுக்கும் இந்த புதிய கூட்டணி திறக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற குழுவின் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 57வது கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் 9 தொடக்கம் அக்டோபர் 9 வரை ஜெனீவாவில் இடம்பெறவுள்ளது. இம்முறை கூட்டத்தொடரில் இலங்கை விவகாரம் தொடர்பில் புதிய தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு தீர்மானம் கொண்டுவரப்படுமானால் அது தமிழ் மக்களின் நீதியை பெற்றுக் கொடுக்கும் முகமானதாக அமையுமா அல்லது தென்னிலங்கைக்கு சாதகமாக உலகில் மற்ற விடயங்களுடன் அடிபட்டு போகுமா? மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கை எதிர்வரும் 9 வெளிவருகின்றது. அந்த அறிக்கை வெளிவரும் காலத்தில் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் களம் மிக விறுவிறுப்புடன் இருக்கும். ஆகவே மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கை இனவாத அலைக்கு வித்திடும் ஒரு விடயமாக மாறுமா என்று மக்கள் அச்சம் கொண்டுள்ளனர்.